ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பீஸா செய்கிறோம். நம்ம மாஸ்டர் செஃப் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க மிச்சம் இருக்கிற இது சாப்பிட்டு இருக்காரு நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹோம் மேட் பீஸா பண்ண போறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பராக செய்ய போறோம். அதுவும் ஓவன் இல்லாமையே. அதுவும் நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாருமே டெஸ்ட் பண்ண போறாங்க. வேற லெவலில் பீஸா அது நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. நல்லா இருந்ததுன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சீஸு, சாஸு, அப்புறம் இந்த பன்னீர் அது இதுன்னு எதுவுமே தேவையில்லை. நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் பெஸ்ட்டாக வச்சு பெஸ்ட்டான பீஸா இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறோம். வேறு லெவலில் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் 2 பேர்த்தோட ஆரம்பிச்சிருக்கோம். ஃபைனலாக வீடியோ முடியும் போது பாருங்கள் ஒரு 7-8 பேர் வந்து பீஸா வேறு லெவலில் டேஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வாங்க அப்படியே ஃபஸ்ட்டு அந்த பீஸாவுடைய பேஸ் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் அந்த பேஸோடைய மாவு ஊறினதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸிங் பார்ப்போம். போகலாமா? ஓகே, வளவலன்னு குளன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே பாருங்க, இந்த ஹோம்மேடு பீஸாவுக்கு நம்ம ஹோம்ல எடுத்த ஒரு 5-6 பொருள்லயே வந்து சூப்பராக அந்த பேஸை ரெடி பண்ணிடலாம். அந்த கீழே அந்த பஞ்சாட்டை மெதுன்னு வரும்ல அந்த தோசையாட்டை, அந்த பேஸுக்கு கரெக்டாக பாருங்க இந்த ஒரு 5 பொருட்குள்ளேயே வந்து செஞ்சிடலாம். அது என்னென்ன பொருட்கள் அப்புறம் எப்படி செய்யணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் செஃப் ஹரி சொல்லுவார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லி லைனாக சொல்லு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைதா மாவு. அது கோதுமை மாவு. ஃபஸ்ட்டு கண்ணாடி இருக்கிறா நேரத்துக்கு கூலிங் கிளாஸ் போட்டு அலப்பறை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைதா மாவு 1 கப்பு, அதே அளவு பாத்தீங்கன்னா கோதுமை மாவு 1 கப்பு. ஓகே, எந்த அளவுக்கு மைதா நீங்க எடுக்கிறீங்களோ அதே அளவு மாறாம ஈக்குவலா எடுக்கணும். தயிர் கொஞ்சம். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கோங்க. ஓகே, சால்ட்டு, சுகரு, அதுக்கப்புறம் சோடா உப்பு. ஓகே, கிட்டத்தட்ட பாருங்க இந்த ஒரு 5-6 பொருட்களை வச்சு சூப்பராக நம்ம பேஸ் ரெடி பண்ண போகிறோம். நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரியே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் அப்படியே என்னத்தை கொட்ட போறீங்க? ஃபர்ஸ்ட் மைதா எடுத்து கொட்டிடுறோம். கொட்டுங்க. அப்படியே கொட்டி. நம்ம ஒரே ஒரு பீஸா செய்ய போகிறோம். அது தோசைக்கல்லையே தான் வந்து செய்ய போகிறோம். அளவாக நம்ம ஒரு பீஸா செய்கிற அளவுக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு கொட்டிட்டியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஐட்டம்ஸ் தான் பார்க்க. என்னென்ன ஐட்டம்? சோடா உப்பு, அதுக்கப்புறம் சால்ட்டு, சுகரு. சோடா உப்பு எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், அந்த இது பீஸா இது பொசுன்னு வர்றதுக்காக. சால்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கொடுக்கும். சால்ட் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கொடுக்கும். சுகர், சால்ட் உங்களுக்கே தெரியும். அதாவது சுகர் வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்கும், சால்ட் வந்து நம்ம எல்லா பொருளும் போட வேண்டியது. ஒன்றா அப்படியே வந்து உள்ள ஆட் பண்ணிடுவோம். எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டியா? நெக்ஸ்ட்டு தயிர். தயிர் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றியாச்சு. கொஞ்சம் அதிகமாக ஊற்றுற மாதிரி தெரியுது. ஓகே, கரெக்டாக இருக்கும். பிணைங்க. அப்படியும் ரொம்ப குழக்குள்ள வந்து லைட்டாக மாவு சேர்த்திக்கலாம். பிணைஞ்சு விடுங்க. பிணையலாம். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணையணும். ஆனால் நான் ரொம்ப நேரம் பிணையணும். நல்லா அந்த பன்னு குவான்டிட்டி வர மாதிரி பிணைங்க நல்லா. ஓகே, இப்போ மெயினாக எண்ணெய் ஊற்றலை. எண்ணெய் அப்படியே ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி பண்ணிங்க. என்னங்க மாஸ்டர் செஃப்ங்கிறீங்க, எண்ணெய் ஊற்றுறக்கு மறந்துட்டீங்க. ஊற்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக நம்ம ஹரிஹர சுதன் பிணைஞ்சு பாருங்கள் எப்படியே ஜம்முன்னு பண்ணிட்டாரு அப்படிங்கிறத. ஓகே, இப்போ அப்படியே எண்ணெய் மட்டும் அப்படியே ஒரு ஸ்பூன் மேலே ஊற்றுங்க லைட்டாக. அவ்வளோதான். எண்ணெயால் குளிப்பாட்டியாச்சு. போதும். இப்போ நம்ம ஏதாவது இட்லி துணியோ ஏதோ ஒரு பேப்பரோ வச்சு ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. இந்த அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அதாவது கடையில் போய் வாங்குற பொருட்கள் எதுவுமே இல்லை. சீஸு, அப்புறம் இந்த நிறைய போடுவாங்கள்ல சிக்கன் ஃப்ளாக்ஸ், அதெல்லாம் இன்னும் தெரியல. அதெல்லாம் நிறைய போடுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம போடவே தேவையில்லை. நானே அந்த பீஸா சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொரோனா டைமில் லாக்டவுனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு தான் ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட போகிறோம். நீங்களே பீஸா சாப்பிட்ருக்கீங்களா? ஓகே, இவங்களும் சாப்பிட்ருக்காங்க. அப்போ வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க அப்படியே நம்ம ஸ்டஃபிங் செய்கிற ப்ராசஸிங் போயிடலாம். ஸ்டஃபிங் இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு தான் செய்கிறோம். நான்வெஜ்ஜாக இருந்தால் முட்டை, சிக்கனு அந்த மாதிரிலாமே போடலாம். ஆனால் இப்போ நம்ம வெஜ்லேயே வந்து இன்றைக்கி செய்கிறதுனால ஈஸியான பொருட்கள். ஃபஸ்ட் கேப்சிகம், குடமிளகாய் எடுத்துக்க முடியாது. பாருங்கள் நல்லா பெரிய சைஸில் குடமிளகாய் எடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு
அடுத்து என்னென்ன? வெங்காயம். அடுத்து ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, அப்புறம் ஒரு கார்ன் இருக்கு, அப்புறம் சாஸ் இருக்கு, அப்புறம் மற்ற நம்ம போட வேண்டிய பொருட்கள் எல்லாமே இருக்குது. அதாவது மசாலாவுமே பார்த்தீங்கன்னா நம்மளே தான் மேக் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இது கூட பெப்பர் மட்டும் நம்ம பையன் வாங்க போயிருக்கான். ஓகேங்களா? ஓகே, இப்போ ரெடி பண்ணிடலாமா? பாருங்கள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் செவன் இருக்குது. சம்மருக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா பீஸாக்கு போடுற தகுந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா. இப்போ வெங்காயத்தை கட் பண்ணணும், தக்காளி கட் பண்ணணும், கேப்சிகம் கட் பண்ணணும். இதை ஸ்வீட் கார்ன் இல்லாமல் பீஸா எப்படி இருக்கும், நல்லா இருக்கு அதில். அதனால் சின்ன சின்னதாக ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். ஓகே, என்ன டக்குன்னு ஃபயராக வேறு ஆரம்பிச்சிடுறீங்களா? ஓகே மோனிஷு, நீ டக்குன்னு ஸ்வீட் கார்ன் ஒன்று ஒன்றா எடு. ஹரி, நீ சின்ன சின்னதாக கேப்சிகம் கட் பண்ணு. பாருங்கள், வேறு லெவலில் நம்ம பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வேலையை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. படப்படன்னு ஆரம்பிங்க, வேலையை முடிச்சுடுங்க. இன்னும் நம்ம பீஸாவை ஸ்பைஸியாக மாற்றுறதுக்காக ரெட் கலர் மிளகா உள்ளே இருக்கிற இந்த சீட்ஸை மட்டும் போட்டோம்னா நல்லா காரம் சூப்பராக இருக்கும். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு மசாலா செய்ய போகிறோம். ஒன்றும் இல்லை, 3 பொருள் தான். என்ன நிறைய அப்படி லைனாக சொல்லிடு. பெப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு, வீட்டு மிளகாய்த்தூள், அவ்வளோதான். இந்த 3 அப்படியே ஒரு மிக்சிங் போட்டு எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். ஒரு பிஞ்ச் ஸ்பூன். இதை 3 மிக்ஸ் பண்ணி அப்படியே மலைச்சாரல் மாதிரி நம்மளுடைய பீஸா மேலே தூவுனா மசாலா ரெடி. அது போக அடுத்தடுத்த பொருட்கள் அப்படி இங்கே பாருங்க, அழகழகாக சின்னதாக வேறு லெவலில் வெட்டியாச்சு. அந்த பக்கம் கார்ன் ரெடி, எல்லாமே ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஊற வச்சு சூப்பரான பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே லைட்டாக மட்டும் தட்டி விட்டு ரொம்பலாம் தேய்க்க வேண்டாம். ஏன்னா பீஸா எப்பயுமே மொந்தமாக தான் இருக்கும். அதனால் லைட்டாக வந்து தேய்ச்சி விட்ருவோம். நம்ம இப்போ எதுவுமே போடாமல் அடுப்பில் வச்சாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பேஸ் இப்போ நம்ம பீஸா இல்லை, இதை வந்து நம்ம திருப்பி போடணும். ஏன்னா கீழே வந்து வேகாம விட்டுரும்ல. இப்போ நம்ம கீழே நல்லா வேக வச்சு மேலே பொருள் போட்டோம்னா வேகாதில்ல. அதனால் இப்போ நம்ம திருப்பி போட்டு இதுதான் வந்து கீழே, இதுதான் வந்து மேலே. ஓகேங்களா? அதான் நான் பண்ண போகிறோம். இப்போ நான் லைட்டாக திருப்பி போட்டு கீழே லைட்டாக மட்டும் கொஞ்சம் வேகிற மாதிரி வேக்காடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போட வேண்டியதாக போடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரியுதா? அதாவது இப்போ நம்ம திருப்பி போட்டோம்னு வச்சுக்கோ, அந்த மேலே மட்டும் வேகாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ லைட்டாக பாருங்களேன், மேலே வந்துருச்சு, அந்த செந்நிறமாக வந்துருச்சுல. இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே தான் வந்து நம்ம அந்த டாப்பிங்ஸு என்னென்ன போடணுமோ எல்லாமே போடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா சாஸ், டொமேட்டோ சாஸ் ஊற்ற போகிறோம். அடி ஊற்றுங்க. அவ்வளோ அப்படியே ஒரு இடத்துல ஊற்றி அப்படியே தேய்ச்சிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணோம்ல இப்போ ஒரு மசாலா, அதில் இப்போ நம்ம மாப்பிள்ளை என்ன ஊற்றிருக்கீங்க? ஆயில் மட்டும் உள்ளே ஊற்றிருக்கீங்க. ஓகே, அப்படி இதையும் அப்படியே தேய்ச்சி விடுங்க. ஓகே, அப்படி இது மேலே ஊற்றி தேய்ச்சி விடு. இதுதான் வந்து காரத்துக்கான ப்ரொசீஜரு. அவ்வளோதாங்க, செமையாக இருக்குது. இது புது விதமான பீஸா. யாரும் இந்த மாதிரி மோஸ்ட்லி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த பக்கம் அரி நல்லா தேய்ச்சிட்டு இருக்காரு. அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுப்பை வச்சு ஒரு சின்ன குண்டா வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கணும். கேட்கலன்னு நாங்கள் சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னா, தக்காளி அப்படிங்கிறது நம்ம அப்படியே மேலே போட்டோம்னா நல்லா வெந்துடும். ஆனால் இந்த வெங்காயம் அப்படிங்கிறது ஏதாவது எண்ணெய், ஏதாவது சீஸு, ஆயில், நெய் ஏதோ ஊற்றுனதா வேகணும். நம்ம இதில் எதுவும் ஊற்றலை. அதனால் இப்போ நம்ம லைட்டாக இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே கூட நம்ம போட்டு லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப கருகில் விட வேண்டாம், லைட்டாக அப்படி ஃப்ரை. அப்புறம் வெங்காயத்தையும் போடு. ஓகேங்க, வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம், தக்காளி வேண்டாம். தக்காளி மேலே வச்சா தான் அழகாக இருக்கும், அப்படியே நல்லா இதாக இருக்கும். வெங்காயத்தை மட்டும் லைட்டாக மட்டும் ஃப்ரைங் பண்ணிடுவோம். அப்படியே பாருங்க, இப்போ எண்ணெயோட போதுங்க, வேற லெவலில். அப்படியே நல்லா பரட்டி விடுங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம செம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்காக நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாருங்க, இப்போ 2 பேருக்கு கொண்ட டீம்ல ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 4 பேர் சேர்ந்து ஹார்ட் ஒர்க்கிங் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் இடமெல்லாம் அப்படிதான் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஓகே, இப்போ டொமேட்டோ அப்படியே மலைச்சாரலாட்ட தக்காளியும் போடுறோம். மகேஷ்
இப்போ ஸ்வீட் கார்ன்ஸ் மெயின், அதாவது இந்த பீஸாவுடைய மெயின் பார்த்தீங்கன்னா கார்ன் தான். எப்படி இருக்குங்க அவுட்புட்டு? இது அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்துருங்க. இப்போ என்ன போடுறோம்? கேப்சிகம். இதுவுமே அளவா போடுங்க, சைடில் கார்னர் மட்டும் போடுங்க, அப்போ நல்லா இருக்கும். பார்க்கறக்கே வேற லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பீஸா செய்கிறோம், வேற லெவலில் இருக்குது. பார்க்கறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக. காரெல்லாம் கொடுக்காது, இது டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் குடமிளகாய். ஓகே, இந்த வீடியோவுக்கு குயிக்காக 200 லைக் கொடுத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து இதே மாதிரி பாய்ஸ் குக்கிங் நிறையா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது, புது புதுசாக. நான் பண்ணிடலாம்ல? அழகுக்காக சும்மா ஒரு 2 மிளகாய் சில்லி, ரவுண்ட் சில்லி, ரெட் சில்லி அப்படியே கார்னரில் வச்சுருங்க. ஓகே, பாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பார்க்கறக்கே வேற மாதிரி இருக்குது. ஏதோ சாலட் பீஸா மாதிரி இருக்குது. ஆமாம், ஏன்னா ஃபுல்லாக நம்ம வெஜ்ஜு தான் போட்டிருக்கோம். ஹெல்த்தி இருக்குது, ஏன்னா கோதுமையும் சேர்த்திருக்கோம். எல்லாமே பாருங்கள், எல்லாமே ஆரோக்கியமான பொருட்கள், அதனால் கவலையே இல்லை. ஓகே, முக்கால்வாசி எல்லாமே போட்டோம். இப்போ இதோட ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் ஒரு 2-3 பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ தான் வந்து மெயின் ப்ராசஸ். இது இப்படி தான் நம்ம வந்து அலாட்டாக சூப்பராக வந்து நம்ம காஸ்டிங் பண்ணோம். அடுப்பை பற்ற வச்சு சிம்லேயே தான் இருக்கணும். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிம்மில் இருக்கணும். வேகமாக வச்சோம்னா நம்ம ரொட்டி ஆட்டை, சப்பாத்தி ஆட்டை கருகிறதுக்கான அநேக வாய்ப்புகள் இருக்குது. அதனால சிம்லேயே மூடி வச்சு பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் பண்ணோம். நம்ம பாய்ஸ் பாருங்க, அடுப்பை பற்றிட்டாங்க. ஓகே, தீவிரமாக பார்த்தீங்கன்னா வேலை போயிட்டு இருக்கு. அடுப்பதேச்சா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஃபுல் ஸ்லிம்மாக இருக்குது அப்படிங்கிறத. அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக மூடி வச்சிடலாம். மேலே கூட ஒரு தம் போடுற மாதிரி ஒரு 2-3 வெயிட்டை கூட வச்சிடலாம். நல்லா போட்டாச்சு. இப்போ எவ்வளோ நேரம் மாப்பிள்ள? எவ்வளோ நேரம் ஆகும்? 5 to 10 minutes. பாரு, நம்ம மாஸ்டர் செஃப் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, மிச்சம் இருக்கிற இது சாப்பிட்ருக்காரு. நம்ம மகேஷ் மாப்பிள்ள தான் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஓகே, ஒரு 5 நிமிஷங்கிறது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ஓகே, அந்த 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு கேம் விளையாடலாம். அதாவது கடி காமெடி விளையாடுவோம். அதே மாதிரி இனிமேல் என்ன நம்ம பண்ணலான்னு இருக்கோம்னா, இந்த மாதிரி ஸ்டே, அதாவது நம்ம சேலஞ்ச் வீடியோலாம் முதல்ல பண்ணுவோம்ல, இந்த டென்ட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நம்ம யோசிச்சு வச்சுருக்கோம். இந்த டென்ட் ஸ்டே, மொட்டை மாடி ஸ்டே, சம்மர் இந்த வாட்டர் ஸ்டே, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஐடியாலாம் கொடுங்க. இப்போ ஓகே, மொக்க காமெடி வாமா மின்னல். அதே மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ பேரை சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா அது உங்களுக்காக பண்ணுவோம். சரி, ஓகே, கடிக்காம இல்லாம இப்போ வந்து ஜாலியாக வந்து கேட்க போகிறோம். கொஸ்டின் நான் கேட்பேன், யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்க ஃபன்னாக போதும் பாப்போமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பணமே இல்லாத பேங்க் எது? தெரிஞ்சவங்க டக்குன்னு சொல்லுங்க. டக்குன்னு யார் தெரிஞ்சா சொல்லணும். பணம் இல்லாத பேங்க், அந்த பேங்க்ல பணம் இருக்காது. டக்குன்னு சொல்லுங்க. ஏடிஎம் பேங்க். என்ன பேங்க்? சொல்லு. பணம் இருக்காது, ஆனால் பேங்க். சீக்கிரம் சீக்கிரம், டைம் வர. கடிஜோக்கா? ஆமாம், கடிஜோக். பேங்க்குன்ட்டேன், அதில் பேங்க் வரணும், ஆனால் பணம் இருக்காது. பணம் இல்லாத பேங்க் இல்லையா? பவர் பேங்க். பவர் இது நான் சொல்லல, போட்டுருக்கு. தெரியாத பூ இது. அந்த பூ சொல்லு. மரியாதை தெரியாத பூ இது. சொல்லு. அந்த பூ பேர்லயே மரியாதையே இருக்காது. சிரிப்பு. வாராமல்லி. நான் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்ட பண்ணா போச்சு. ஓகே, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளப்பா, என்ன பண்ணுங்க. அந்த கார் டேங்க் ஓபன் பண்ணி சிரிச்சாராமா? ஏன் கார் டேங்க்? ஒருத்தன் கார் டேங்க் ஓபன் பண்ணி சிரிச்சான். என்ன டேங்க்? கார் டேங்க். டேங்க்னா என்ன டேங்க்? கார் பெட்ரோல் டேங்க். சிரிச்சிருக்கேன், பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்களா? ஆமா. ஓ, இது ஏதோ வீடியோல பார்த்துருக்கேன். வாய் விட்டு சிரிச்சா ஆயில் கூடும், அதனால டேங்க். ஓகே, பீஸாவோட ஸ்மெல் வருது, செமையா வருது. வாங்க பாப்போம் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, நல்ல மனம் வருது, எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஓஹா செமையாக இருக்குது. அப்படியே பாருங்க, அப்படியே லைட்டாக அப்படியே பொரியிற மாதிரி பொறுன்னு உள்ளே தெரியுது. அப்படியே நல்லா மனம் வருது. ஸ்மெல் வருது. ஓகே ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நல்லா வச்சு நம்ம அப்படியே வந்து நம்ம பீஸாவை எடுத்தாச்சு. செம ஸ்மெல்லு, செம மனம், செம்மையாக இருக்குது பார்க்குறக்கே. நம்ம பாய்ஸ் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதை டேஸ்ட் பண்ணுறக்கு. ஓகே வாங்க அப்படியே கொண்டு போவோம். ஒரு சரியான ஈகராக இருக்கானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இன்னைக்கு நம்ம பாய்ஸ் செஞ்ச பீஸாவை அவங்களே அழகாக கட் பண்ண போகிறாங்க. கட் பண்ணு ப்ரோ. வாவ், செம அப்படியே ரஸ்காட்ட மொறுன்னு வருதுங்க. ஆஹா தரோம். அது எத்தனை பீஸ் வேணும்? 6 பீஸ் கட் பாருங்க, செம அழகாக கட் ஆகுது. கட் ஆகிறத வச்சே பாருங்க அப்போ எந்த அளவுக்கு உள்ளே வெந்திருக்கும் அப்படிங்கிறது. கீழே லைட்டாக பாட்டம் மட்டும் லைட்டாக கருகிருச்சு. அதனால தான் உங்களுக்கு வாவ், எப்படி இருக்கு கட் பண்ணும்போது? கரெக்டாக வருது. அப்படி வருது. ஸ்மெல்லுக்கு தான் காசு. ஓகே விட்டு போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச பீஸாவை அப்படியே ஆளுக்கு ஒன்று வேற லெவலில் எடுத்துருவோம். பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது. எப்படி இருக்கு? சாப்பிடலாமா? சாப்பிட அப்படியே டேஸ்ட் பண்ணுங்க. கீழே பண்ணிடுவாங்க. கம்மியாக இருக்குங்களா? நான் வீடியோக்காகவோ விளையாட்டுக்கோ எதுவுமே சொல்ல. உண்மையாகவே பெஸ்ட்டு ட்ரைனிங். உண்மையாகவே நம்ம இவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பலன் கிடச்சிருக்கு. அந்த டேஸ்ட் உண்மையாகவே எப்படி தான் அந்த காரம் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளால் ஒரு குத்து மதிப்பாக தான் போட்டோம். ஒரு ஸ்பூன் அப்படி தான் போட்டோம். எல்லாமே பர்ஃபெக்ட்டு. அந்த ஸ்வீட்கான அந்த தக்காளியோட புளிப்புத்தன்மை, அந்த கேப்சிகமோட எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. கீழே மட்டும் லைட்டாக ஆக்கி பிடிச்சிச்சு. நம்ம பார்க்காத நேரத்தில் லைட்டாக இதாகிடுச்சு. மற்றபடி இதோட எல்லாமே பாசிட்டிவ் தான். நெகட்டிவ் அப்படிங்கிறது அந்த ஒன்று லைட்டாக இருக்குது. ஓகே, நம்ம பாய்ஸ் எல்லாம் ஒன்று இது ரிவ்யூ மட்டும் டக்கு கேட்டுருவோம். ஓகே, நெகட்டிவ் எதாவது இருக்கா? எனக்கு வந்து அந்த வாசனை பிடிச்சிருந்துச்சு. நைஸா சூப்பரா இருந்துச்சு. லைட்டா கீழே மட்டும் ஒரு மாதிரி அது நெகட்டிவ் மாதிரி. ஓகே, அது நானே ஸ்பீடா லைட்டா நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து பண்ணதுல ரொம்ப திருப்தி. எல்லாருமே சூப்பரா சாப்பிட்டுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பேசுவோமா? பை பை ஃப்ரெண்ட்ஸ்.